இங்கே ரெண்டாவது மேட்ச் ரவுண்டு 2ல் போன மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவான ஒரு ஒன் சைடாக போயிடுச்சு. ஸோ அதை தொடர்ந்து இந்த மேட்ச் எந்த அளவுக்கு போக போகுது அப்படின்றத பார்க்கணும். லோ ஸ்கோரிங்கே பார்த்துக்கிட்டு இருந்த கண்ணுக்கு திடீர்னு சாரல் மலையிலேருந்து அப்படியே ஐஸ் கட்டி மழை பெஞ்ச மாதிரி போன மேட்ச் ஒரு தரமான ஒரு ஹை ஸ்கோரிங் கேமாக மாறிச்சு. அட்டிக்கிற வெயிலுக்கு குழுன்னு குளிர்ச்சியாக ஜிகிரதண்டா குடிச்சா மாதிரி இருந்தது. திடீர்னு அந்த கட்டத்தில் இருந்து இப்போ அப்படியே அடுத்த மேட்ச் அழைக்காக வந்திருக்கிறோம். ஸோ இந்த மேட்ச் என்ன மாதிரி ஒரு ஸ்கோரிங் கேமாக இருக்க போகுது அப்படின்றது முதல் இன்னிங்ஸில் தெரிஞ்சிடும். அது தொடர்ந்து ஃபர்ஸ்ட் பால், அந்த பால் ஒரு அண்டர் ஏஜ். ஓகே 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 அண்ட் ஒரு அண்டர் ஏஜ் அண்ட் வெல்கம் டாட் பால் ஸ்டார்டிங் வித் டாட் பால். ஆஹா, கொஞ்சம் டவுன் த லெக்ல போடப்பட்ட ஒரு பந்து, அது ஒரு ஒய்டு. ஸோ முதல் ரன் ஆன் த போர்ட் ஃபார் லக்கி ஸ்டார்ஸ். முதல் ரன் வந்திருக்கு, ஒயிட்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கு ரன் போர்டு. ஹைட்டா போயிருக்கு, அது மட்டும் இல்லப்பா வெயிட்டாகவும் போயிருக்குது. அண்ட் வெல்கம் பவுண்டரி. நல்ல ஸ்டார்ட் லக்கி ஸ்டார்ஸ்க்கு. வா நல்லா ஸ்டார்ட் வா, நல்லா ஸ்டார்ட் வா. செம்மையான ஒரு ஸ்டார்ட். ஒய்டு ரன் போர்டில் வந்துருக்கு பார்த்தா நாங்கள் அடிச்சு தேர்த்தி விட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு 6 வேறு அடிச்சிருக்கிறாங்க. செம்மையான ஒரு ஸ்டார்ட். ஓ, அடுத்த பால் ரொம்ப ஹைட்டா போயிருக்கு. அழகா கேட்ச பிடிச்சாரப்பா. நீங்க பவுண்டரி அடிச்சீங்கன்னா நாங்க விக்கெட் எடுக்க மாட்டோமா அப்படின்னு போடப்பட்ட ஒரு பால். அண்ட் வெல்கம் விக்கெட் இங்க விழுந்திருக்குது. பாஸ் ஸ்டார் ஆஃப் இந்தியாவுக்கு முதல் விக்கெட் விழுந்திருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் பிளட் ட்ரா அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ லக்கி ஸ்டார்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல் விக்கெட் விழுந்திருக்குது. 6 அடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த பால் விக்கெட்டு. இப்போ என்ட்ரி, அதாவது ஹீரோ. அவ்வளோதான், நல்ல ஆரம்பம். ஓ, முதா பாலு அண்ணே, என்னடே ஆச்சு? முதா பாலே ஓங்கி இவ்வளோ தூரம் அடிச்சிருக்கிறாங்க. படனா பவுண்டரி போலையே போயிடுச்சாப்பா, போலையாப்பா? இவ்வளோ தூரம் அடிச்சு பவுண்டரி போல. ஹைட்டு மட்டும் நல்லா ஏறிக்குது. அங்கே ஒரு ஆள் இருந்தாங்க, இன்னொரு கேட்ச் ஆகியிருந்திருக்கும். நல்ல வேலை அங்கே ஆள் இல்லை. மாற்றி இங்கே இந்த சைடு லாங் ஆஃபில் வச்சிருக்கிறாங்க. லாங் ஆஃபு லாங் ஆன் வைக்காம. அதனாலே வந்து ஒரு கேட்சுக்கான வாய்ப்பு இல்லை. ஜஸ்ட் ரன்கள். ஐயோ, கொஞ்சம் மிஸ்ரா பாய். உள்ள ஸ்கொயர்ல சர்க்கிள்குள்ள இருந்து ஜஸ்ட் ஒரு டைவ் அட்டெம்ப்ட் பண்ணாரு. பட் ஆனால் முடியலை. அவரையும் தாண்டி கிராஸ் ஆகி ஓடிடுச்சு. பட் நல்ல அட்டெம்ப்ட், ஐ அப்ரிஷியேட் தட். அண்ட் மறுபடியும் இங்கே ஸ்கோர் போர்டில் ரன் மூவ்மெண்ட்டில் தான் இருக்குது. ஸோ டாட் பால் போட்டு இன்னொன்று ப்ரெஷர் போடணும். அப்படி போட்டால் தான் வந்து மேட்ச் இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும். அப்படி ஒன் சைடாக போகிறதுக்கு மிகப்பெரிய ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அடுத்த பால் கரெக்டா அடிச்சிருக்காராங்க கேட்டீங்கன்னா கத்தா பிடிச்சிருக்காரப்பா. நான் டாட் பால் தானப்பா கேட்டேன், ஆனால் விழுந்தது ஒரு விக்கெட்டுப்பா. முதல் ஓவரில் 2வது விக்கெட்டும் விழுந்துருக்குது. அண்ட் இந்த ஓவர் முடிஞ்சிச்சு 11 ரன்னு.
முதல் ஓவர் முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா 11 ரன் ஆன் போர்டு அண்ட் 2 விக்கெட்ஸ் லாஸ். ஸோ இப்படி இருக்குது. அதை தொடர்ந்து அடுத்த புதிய பவுலராக உள்ளே வந்திருக்கிறாரு. யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சஞ்சய், அவர் தான் உள்ளே வந்திருக்கிறாரு. ஸோ முதல் ஓவரில் 2 விக்கெட்டு, ஒரு நல்ல ஸ்டார்ட்டு, பாசிட்டிவான ஒரு ஸ்டார்ட் ஃபார் ஸ்டார் ஆஃப் இந்தியா. ஆனால் லக்கி ஸ்டார்ஸ்க்கு இன்னும் நிறைய ரன்கள் தேவை. ஸ்ட்ரைட்டாக அடிக்கப்பட்ட ஒரு பால் லாங் ஆன்ல. ஸோ ஜஸ்ட் அங்கே ஃபீல்ட் இருக்கனால ஒரு சிங்கிள் மட்டும். பட் சிங்கிள் பத்தாது, கண்டிப்பாக ஒரு பெரிய பெரிய ஷாட்ஸ் வேணும், பெரிய பெரிய பவுண்டரிஸ் வேணும். அப்படி இருந்தால் தான் வந்து ஒரு டீசெண்டான ஸ்கோர் ஆன் போர்டில் இருக்கும். நைஸ் ஃபிளிக். பாலை பார்த்து ஆஹா, காலு கீழே விட்டுட்டாரப்பா. இது எதிர்பார்க்கலையே யாருமே. கேட்சுக்கு வந்தாரு, பட் 2 செகண்ட் முன்னாடி இருந்தே பாலை கொஞ்சம் கீழே ட்ராவல் ஆனதுனால அப்படியே காலுக்கு 2 நடு காலுக்கு அப்படியே பூந்துருச்சப்பா உள்ள. பவுண்டரி 4 வந்திருக்குது, 4. தொடர்ந்து அடுத்த பால் நல்ல ஃபிளிக் ஆனா சூப்பர் ஷாட்டு. அம்மா டவுன் லெக்ல மறுபடியும் அடிக்கணும்னு முயற்சி பண்ணாரு. பட் ஆனால் அது டீசெண்டாக ஒரு வெல் லெஃப்ட்னு சொல்லலாம். ஸோ தட் இஸ் அ வைடு. அதான் வந்து பெரிய பெரிய ஷாட்ஸ் வேணும்னு கேட்டேன். ஸோ வரிசையில் ஒரு பவுண்டரி வந்திருக்குது, இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா சம் வந்திருக்குது. தூக்கி அடிச்சிருக்காரு கரெக்டான கைக்கு அடிச்சிருக்காரப்பா. இன்னொரு விக்கெட்டுப்பா. ஓவருக்கு ஓவர் இப்படி விக்கெட் இருந்தால் வேமா எல்லா விக்கெட்டும் விழுந்துடும் போல. பட் ஆனால் வந்து லக்கி ஸ்டார்ஸுக்கு யாராவது ஒருத்தர் வந்து ஒரு லோன் வாரியர் நாக்கு யாராவது ஒருத்தர் ஆடணும். அப்படி ஆடினா தான் மிகப்பெரிய ஒரு ஸ்கோர் போர்ட் பண்ண முடியும். அடுத்த புதிய பேட்டர் ஆன் தி கிரீஸ். டக்கு செம்ம பால், செம்ம ஸ்பீடு. பேட்டரை கொஞ்சம் கூட ரூம் கொடுக்கலப்பா. க்ளோஸ் டு ஆஃப் ஸ்டம்ப் ஸ்ட்ரோக் வைக்க ட்ரை பண்ணாரு. விக்கெட். அடுத்த பால். ஹேட்ரிக் ஏதாவது கொடுங்க, ஏதாவது கொடு. ஹேட்ரிக் கடிச்சிச்சுப்பா. இன்னைக்கு டேவோட ஹேட்ரிக்கை பார்த்தாச்சுப்பா. அண்ட் கண்டினியூவா மாத்தி கேச்சஸ் ஒன்லி வந்ததுனால ஸோ ஹேட்ரிக் வந்திருக்குது. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு தரமான ஒரு ஹேட்ரிக் கிடைச்சது. புதிய பேட்டரா விஷ்ணு வந்திருக்காரு. இந்த டோர்னமெண்டோட 9வது ஹேட்ரிக். இதுவும் அவுட்டு கேளுங்க, தப்பு இல்லை, பரவாயில்ல, சும்மா கேளுங்க கீப்பர், கூச்சப்படாதீங்க. டாட் பாலோட ஓவர் முடிஞ்சிருச்சு. ஓவர் முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா 17 ரன் 2 ஓவர் முடிவில் 5 விக்கெட் இழப்பு இருக்கு.
ஒரு தரமான ஒரு ஹேட்ரிக் வந்திருக்குது. அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி டாட் பால் வந்ததுனால ஸோ ரன்னு கணக்கு வந்து பெருசாக போகலை. 2 ஓவர் முடிவில் வந்து இப்போ 17 ரன்கள் இருக்கிறாங்க. ஸோ லக்கி ஸ்டார்ஸ்க்கு மிகப்பெரிய ஒரு பார்ட்னர்ஷிப் தேவை. இந்த ரவுண்டு 3 ஸோ போன மேட்ச் வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு டோட்டல் 96 ரன்ஸ் ஆன் த போர்டு. ஸோ அப்போ அப்படி இருக்க போகும்போது இதுக்கப்புறம் வந்து இந்த மேட்ச்சில் நிர்ணயிக்கிற ஸ்கோர் என்ன அப்படின்றது வந்து இப்போதைக்கு தெரியலை. பட் ஆனால் ரவுண்ட் 2ல் வந்து ஒரு 55 ரன் மேலே அடித்தாலே ஓகேன்ற மாதிரி இருந்து. பட் இது ரவுண்ட் 3 ஸோ ஒரு இன்னும் டஃபஸ்ட் டீம்ஸ் ஜாயினிங் அப்படின்னா ஒரு 60 ரன்னு 65 ரன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த 60 to 65 ரன்னு அடிப்பாங்களா அப்படின்றத பார்ப்போம். 3வது ஓவரோட முதல் பால். கட்டர்ஸ் போடுறாரு கட்டர்ஸ். பால தொடர்ந்து சாத்தணும் அடிச்ச ஒரு பால் வெளியே அனுப்பிட்டாரா பார்த்து சொல்லுங்க பேரு. எஸ் வெல்கம் பவுண்டரி ஃபார் லக்கி ஸ்டார்ஸ். அந்த இடத்துல வந்து தரமான ஒரு அடியப்பா, தரமான ஒரு அடி. ஸ்லாக்ல ஒரு அடி இங்க டீப் மிட் விக்கெட்ல கரையோரம் போய் பால் பதுங்கி இருக்குது. செம்மையான ஒரு ஷாட்டு. வெல்கம் பவுண்டரி. ஹேட்ரிக் எடுத்தீங்கன்னா இங்கே ரிப்ளை வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தான் வருது. இதுக்கு ரிப்ளை கொடுப்பாங்களான்னு பார்க்கலாம். ஸ்டார் ஆஃப் இந்தியா என்ன பண்ண போறாங்க அடுத்த பால்ல பார்க்கலாம். ஆஹா கட்டர் பால ஏமாந்து விட்டார் ஐயா. பால் ஸ்பீடாக வர நினைச்சாரு. பட் ஆனால் பால் கொஞ்சம் ஸ்லோவாகவே வந்துருச்சு. அந்த காரணத்தினால ஒரு டாட் பால் அங்க. கீழே அண்டர் ஏஜ். ஆஹா ஜஸ்ட் மிஸ். இல்லாட்டி போல்டு ஒன்று ஆயிருக்கும், இல்லை டாப் ஏஜ் ஆயிடுச்சுன்னா மேபி ஒரு கேட்ச் ஒன்று ஆயிருந்திருக்கும். ரெண்டுமே ஆகாம ஒரு அண்டர் ஏஜ் ஆகி கீப்பர் கைக்கே வந்து ஒன் பிச்சில் போய் கேரி ஆயிருக்கு. ஸோ அகைன் ஒரு டாட் பால். பவுண்டரிக்கு அப்புறம் வந்து இங்கே மாற்றி டாட் பால் வந்துகிட்டு இருக்கு. மறுபடியும் கட்டர்ஸ் பாலாக போடப்பட்ட ஒரு பந்து அங்கே ஷார்ட் மிட் விக்கெட்டில் ஓடி போய் பிடிக்க முயற்சி பண்ணார். பட் ஆனால் முடியலை. ஸோ லாங் ஆன்லேருந்து ஓடி வந்து ஒரு சிங்கிள் அங்கேருந்து தூக்கி போட்டிருக்காரு. அவன் மனுஷன் எங்கேருந்து ஓடி வந்திருக்காரு பாரு. ஒரு சிங்கிள் வந்திருக்குது. தொடர்ந்து அடுத்த பால். ஆஹா இந்த பாலும் ஒரு நல்ல பால் தான்ப்பா. அந்த டாட் பாலோட ஓவர் முடியுதுங்கப்பா. 3 ஓவர் முடியல. 24 ரன்ஸ் ஆன் த போர்ட் ஃபார் த 5 விக்கெட்ஸ் லாஸ். 2 எக்ஸ்ட்ராஸ் மட்டும் தான் போட்டிருக்காங்க. ஸோ 3 ஓவர் முடியல 24 ரன் அப்படின்றது ஒரு ஆவரேஜா அப்படியே 6 4 சார் 24 6 3 சார் 18. சரி ஓகே. அப்படி இருக்க போகும்போது ஓகே ஒரு டீசென்ட் தான். பட் ஆனால் வந்து தேவையான ரன்கள் இது கிடையாது. இன்னும் நிறைய அடிக்கணும். அவங்க அடித்தாதான் ஒரு 50 மேலே போட்டால் தான் இப்போதைக்கு கொஞ்சம் டீசெண்டான ஒரு ஸ்கோராக இருக்கும். ஸோ அப்படி இருக்கிற கணக்கில் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய டார்கெட் போடணுன்ற மைண்ட் செட்டில் இருக்கணும். ஸோ லக்கி ஸ்டார்ஸ்க்கு ஒரே ஒரு பார்ட்னர்ஷிப், ஒரு பெரிய பார்ட்னர்ஷிப் வருமா? சரி இப்போ இருக்கிற நிலைமையில வந்து யார் அடிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? யாரு? கோபால் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவங்க டீமோட வந்து உங்கள் டீம்லேருந்து தான் வந்து இங்கே ஒருத்தர் சொல்லியிருக்காரு கோபால் ப்ரோ அடிப்பார் அப்படின்னு. சதீஷ்குமார் சொன்னார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களோ. அடுத்த புதிய பவுலர் வந்து விக்கி உள்ள வந்திருக்கிறாரு. அடுத்த ஓவர் 4வது ஓவர் இது. முதல் பால் எப்படி போடுறீங்களா? இந்த மாதிரி ஒரு ஷாட் எதிர்பார்க்கலாம். டவுன் த லெக்ல போடப்பட்ட ஒரு பால் அண்ட் ஒரு வைடு. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கோர் போர்டு மூவ்மெண்ட்ல இருக்குது. ஸோ ஒரு கம்பேக் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இங்கே லக்கி. ஓகே டீசெண்டான ஒரு லென்த்து மற்ற பாலை கம்பேர் பண்ண. என்னன்னே வேணான்ட்டீங்க? ஓகே சிங்கிளை வந்து டெனி பண்ணிட்டாரு. இல்லை வேணாப்பா நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு. இதுவே ப்ரெஷராக மாறிடக்கூடாது, அது ஒரு விஷயம். ஸோ டாட் பால் அங்கே டாட் பால். ஓகே இந்த பால் ஓடுறாங்களா வேற வழியில் ஓடி தான் ஆகணும். 2வது ஓடுறாங்களா? இல்லை வேணான்ட்டாங்கப்பா. நான் ஸ்ட்ரைக்கர்லேருந்து வேணான்ட்டார். இப்போ ஓடுவோமே அப்படின்ற மாதிரி ஓடிட்டாங்க. குயிக் ரன்னிங். என்னடா இது, என்ன தில்லாலங்கடி வேலைனா இது அப்படின்ற மாதிரி இருக்குது, என்ன பழக்கம்னா இது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ ஒரு சின்ன த்ரோ கம்யூனிகேஷனில் வந்து கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. இங்கிட்டிருந்து அங்கே போட்டதும் அதை வந்து கீப்பர் விட்டதும் கீப்பர்லேருந்து இங்கிட்டு போட்டதுமா சொல்லி மாற்றி மாற்றி இது 2 ரன் ஓடிட்டாங்க. ஓகே ஸ்ட்ரைட்டாக பேரு பவுண்டரி போகுமா? இல்லை அதை தடுத்துட்டாருப்பா.
மாற்றி மாற்றி எனக்குள்ள வந்து ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் ஆனால் பவுண்ட்ரிஸ் வேணுமே, 4 6 ஏதாவது கண்டிப்பாக வேணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லக்கி ஸ்டார்ஸ்க்கு டீசனான ஒரு டோட்டல் விழுகும். ஓ பெட்டர் பால், மச் பெட்டர் பால். சீரியஸ்லி செம்ம பால். யாக்கிங் லென்த்து சும்மா சொருவி விட்டா அப்படி 4 ஸ்டெம்பு மட்டும் இருந்துச்சுன்னா பிடிங்கிட்டு போயிருந்திருக்கும். கியூட் ஷாட். இதை வந்து சொல்லணும்னா கியூட் ஷாட். நல்லா இருக்கு. பாலை வர திசையை பார்த்து சிங்கிள் ரொட்டேஷனு கேப்பில் தட்டி விட்டார். கியூட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஆஹா, ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டு சிங்கிளுக்கு ஆசைப்பட்டு எட்ஜ் ஆகி கடைசியில் கீப்பருக்கு கேரி ஆயிடுச்சு. இன்னொரு விக்கெட்டு. இவ்வளோ நேரம் வந்து நின்று அடிச்சதே அவர் தான். இப்போ அவரும் அவுட் ஆயிட்டு டக் அவுட்டுக்கு திரும்பி வராரு. டீப் ட்ரபிள். லக்கி ஸ்டார்ஸ் ஆன் டீப் ட்ரபிள். அடுத்த புதிய பேட்டர் வந்து மணி. அவர் தான் வந்து உள்ள இறங்குறாரு. பட் ஆனால் இது வந்து இன்னும் கவலைக்கிடமான ஒரு விஷயம். சோஃபார் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஓவர் முடிஞ்சு. 4 ஓவர் முடிவில் 29 ரன்கள் ஃபார் 6 விக்கெட்ஸ் லாஸ். இங்கே கொஞ்சம் கஷ்டமான சுச்சுவேஷன் தான் இப்போது லக்கி ஸ்டார்ஸ்க்கு. இந்த ஒரு ஓவரில் 20 ரன்னு அடித்தா ஒரு டீசெண்டான ஒரு டோட்டல். இதை வந்து அடித்து முடிப்பாங்களான்னு பார்க்கணும். பட் ஆனால் ஆல்ரெடி வந்து ஸ்டார் ஆஃப் இந்தியா மிரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு பவருமே. எக்ஸ்ட்ராஸ் கொடுத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒரு ஓவரில் ஹேட்ரிக் பார்த்தோம். எக்ஸ்ட்ராஸ் கொடுத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இங்கே விக்கெட் மேலே விக்கெட்டாக எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. சோஃபார் வந்து அவங்களோட தாக்கம் பயங்கரமாக இருக்குது. பட் லக்கி ஸ்டார்ஸ் டீம் பவுண்டரிஸ்லாம் அடித்தாங்க. பட் ஆனால் நினச்சி நின்று யாரும் அடிக்கலை இப்போதைக்கு. இந்த ஒரு ஓவரில் அடிப்பாங்களான்னு பார்க்குறதுக்குள்ள அண்ணே என்னென்ன ஃபீல்டர் மாதிரி நீயும் போய் நிற்கிறீங்க. 30 இயர் சர்க்கிள்லேருந்து ஓடி வராரு மனுஷன். ஆஹா, அங்கேருந்து ஓடி வந்து போட்டதுக்கு என்னடா பலன்னு கேட்டிங்கன்னா இதுதான் டீசன்ட் ஸ்பீடு. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ம்ஸ் அவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ணி போடுறாரியா. கையெல்லாம் காலெலாம் ரொம்ப வலிக்கும். இந்த மாதிரிலாம் இவ்வளோ தூரம் ஓடி வந்து போடுறதில்ல. ரொம்ப சிரமமான ஒரு பவுலிங் ஆக்ஷன் வேறு. எனக்கு பால் உள்ளே வந்துருக்கு. அவுட்டா எல்லாரும் அவுட்டுன்னு கத்திட்டு இருக்காங்க. ஆமாப்பா போல்டுப்பா. அது வந்து இந்த மாதிரி விக்கெட்லாம் நான் எங்கிட்டு போய் சொல்கிறது. பேட்டை வச்சா அது கண்டிப்பாக தடுத்து இருந்திருக்கணும். பட் ஆனால் அது ஒன்றும் பண்ண முடியல. ஸோ லக்கி ஸ்டார்ஸ் வந்து இன்னும் ட்ரபுளில் போய்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பால் எப்படி விக்கெட்னு கேட்டிங்கன்னா தைஸில் பட்டிருக்குது. தைஸில் பட்ட உடனே பால் அப்படியே பிச்சாகி ஸ்டம்பு பக்கத்தில் போய் அழகாக ஜோடியாக போய் உட்காந்துருச்சு. ஸோ அந்த ஜோடியாக உட்காந்தது காரணமாக வந்து இப்போ ஒரு விக்கெட்டு விழுந்திருக்குது. அடுத்த புதிய பேட்டராக வந்து தினேஷ் உள்ள இறங்கி இருக்கிறாரு. ஸோ போய் மாற்றி விக்கெட்ஸ் விழுந்துக்கிட்டு இருக்குது. ஸோ ஒரு 2-3 பவுண்டரிஸாவது அடிப்பாங்களா அப்படின்றத பார்க்கணும். ஆனால் அதுக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டாங்களே இங்கே. ஸ்டார் ஆஃப் இந்தியா ஆல்ரெடி வந்து செம்மையான ஒரு பொசிஷனில் இருக்கிறாங்க. பாரு பாடி லைன் தான்ப்பா, சான்ஸே கொடுக்க மாட்டாங்க கொஞ்சம் கூட. 3 ஸ்டிக்கு இல்லை 4th ஸ்டம்பு 5th ஸ்டம்பு இல்லாட்டி பாடி லைன். இப்படி போட்டால் எங்கிட்ட பேட்டரி வந்து ரிஸ்ட்டை ரொட்டேட் பண்ணுறது. அதுக்கு வாய்ப்பே இல்லாத மாதிரி தான் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு இந்த பவுலரோட ஆக்ஷன் பார்க்கும்போது வந்து சித்தார்த் கோலி இருக்காது ஞாபகம் இருக்கா ஐபிஎல்ல? அவர் ஆக்ஷன் மாதிரி இருக்கு. ஆஹா, மறுபடியும் டாட் பாலா அப்படின்னு நினச்சோமே, ஆனால் கிடையாது. ஓகே, ஒரு ரேர் சினாரியோ இங்கே பார்க்குறோம். ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் வந்து ஒரு ஒய்டு வந்திருக்குது. சோஃபார் எக்ஸ்ட்ராஸ்மே வந்து கம்மியாக தான் போட்டிருக்கிறாங்க. அந்த வகையில் வந்து பார்த்தோம்னா மச் பெட்டர் மேட்ச். பட்ட பால் இங்கே ஷார்ட்டிஷ் லென்த்து. பட்னா பேட்ரு வந்து பிக்கே பண்ண முடியலை. பால் வந்து குயிக்காக போயிருச்சா இல்லை வந்து பேட்ரு வந்து ரீடே பண்ணாம விட்டாரா அப்படின்றது தெரியல. ஸோ ஜஸ்ட் பால் பாஸ் ஆயிருச்சு. அகைன் ஒரு டாட் பால். இங்கே வந்து எக்ஸ்ட்ராஸில் கொடுத்தது மட்டும்தான் இந்த ஓவரில் ரன்னே. மற்றபடி வந்து பெருசாக எதுவுமே ரன்னும் கொடுக்கல. ஃபைனலி டச் ஆன் த பேட். பட் ஆனால் ஒன்று பண்ண முடியாது. அண்ட் அது ஒரு ரன் அவுட். வேறு வழி இல்லை, ஸ்ட்ரைக்குக்கு நான் வரணும்னு சொல்லிட்டு மாறணும் முயற்சி பண்ணால். பட் அது ரன்னு ஓடணும்னு முயற்சி பண்ணாங்க, ரன்னு ஓட முடியல. ஃபைனலி எண்டட் வித் ரன் அவுட். அண்ட் அகைன் இன்னொரு விக்கெட்டு.
ஸோ அடுத்த புதிய பேட்டரா விஜய் உள்ள இறங்கியிருக்காரு. ஸோ கஷ்டமான சுச்சுவேஷனில் லக்கி ஸ்டார்ஸ், பட் செம்மையான சுச்சுவேஷன். ஸ்டார் ஆஃப் இந்தியா மறுபடியும் தைஸில் பட்டிருக்கு. அது வந்து ரன்னு ஓட முடியாது. அண்ட் அதுவும் ஒரு டாட் பாலோட ஓவர் முடியுது. ஓவர் முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஓவர், அதாவது முதல் இன்னிங்ஸில் வந்து 30 ரன் எடுத்திருக்கிறாங்க ஃபார் 8 விக்கெட்ஸ் லாஸ். அதில் வந்து 4 எக்ஸ்ட்ராஸு. தொடர்ந்து 31 ரன் ஆன் போர்ட் டார்கெட் ஃபார் ஸ்டார் ஆஃப் இந்தியா. மன்னிச்சிருங்க. ஸ்டார் ஆஃப் இந்தியாவுக்கு 31 ரன் ஆன் போர்ட் டார்கெட்டு. சூப்பர் டூப்பரான ஒரு பவுலிங், ஒரு ஹேட்ரிக் வேற பார்த்தோம். அதை தொடர்ந்து ஃபென்டாஸ்டிக்காக ரூமே கொடுக்காம, வித்து கூட கொஞ்சம் கூட கொடுக்காம ஆஃப்லைனில் மெயின்டைன் பண்ணி பவுலிங் லென்த்தில் போட்டு ஸ்டிக் டு ஸ்டிக்கை போட்டு டாட் பால் மட்டுமே எய்ம் பண்ணி வேறு லெவலில் பவுலிங் போட்டு கலக்கியிருக்கிறாங்க. இதே பெர்ஃபார்மன்ஸில் சேசிங் வந்து எத்தனை ஓவரில் முடிக்க போகிறாங்க அப்படின்றத வந்து செகண்ட் இன்னிங்ஸில் பொறுத்து வந்து பார்க்கலாம். ஒரு குட்டி பிரேக்குங்கண்ணா. ஸோ ஸ்டார் ஆஃப் இந்தியா செம்பாக்கம் ஃபர்ஸ்ட் பவுல் போனாங்க, செம்மையாகவே போட்டிருக்காங்க முதல் இன்னிங்ஸில் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். 30 ரன்னுக்குள்ளே சுருக்கி வச்சுருக்காங்க. ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரவுண்ட் 2ல் ஒரு மேட்ச் பார்த்தோம், இதே மாதிரி ஒரு ஸ்கோரை வந்து டிஃபெண்ட் பண்ணி ரவுண்ட் 3க்கு டீம் குவாலிஃபை ஆனாங்க. பட் அதை ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துப்பாங்களா இங்கே இப்போ பவுலிங் போட்டுட்ருக்கிற டீம் லக்கி ஸ்டார்ஸ் கிரிக்கெட் கிளப்? அடிச்சாருங்க ஷாட்டு, எக்ஸ்ட்ரா கவர்ஸ் மேலே 6 அடித்த உடனே தெரிஞ்சு போச்சு ஒரு யூத் 6 அப்படின்னு.
இறங்கி வந்து அடிக்கிறதுக்கான ஒரு முயற்சி ஸ்ட்ரைட் இந்த விக்கெட் கீப்பர் ஹேண்டு. எந்த ரன்னும் இல்லை. டாட் பால். ஆஹா, திரும்பவும் கட் ஷாட்டுக்கான ஒரு முயற்சி. மாட்டலங்க பேட்டில். அனதர் டாட் பால். நல்லா கம்பேக் ஃப்ரம் சிவஜீவா. ஷாட்டே இந்த முறையும் எக்ஸ்ட்ரா கவர்ஸ் மண்டைக்கு மேலே. இன்னொரு சிக்ஸா? எஸ், ஒரு 6ஓட முதல் ஓவரும் முடிவுக்கு வருது. 14க்கு நோ லாஸ். ஃபோர்டீன் 14க்கு நோ லாஸ் ஐயா. ஸ்கோர் போர்டில் இருக்கீங்கன்னா மாற்றிடுங்க. 14 31 டார்கெட்டு. அண்டு இன்னும் பார்த்தீங்கன்னா 17 ரன்னு. 24 பாலில் 17 வேண்டும். முதல் ஓவர் ஒரு பேட்டிங் பவர் பிளே எக்ஸ்பென்சிவாகவே அமைஞ்சிருக்கு. வைடா? எஸ், வைடுங்க. லெக் சைடில் போடப்பட்ட பால். ஷாட்டு சிங்கிள். ஜஸ்ட் அந்த எக்ஸ்ட்ரா கவர்ஸ் ரீஜன்லேயே தான் பால் போயிட்டு இருக்கு. 2 6 போன ஓவரில் பார்த்தோம் சேம் இடத்துல. இப்படி சிங்கிளும் அங்கேயே தான். ஷாட்டு மடங்கி விட்டுருக்காரு ஸ்கொயர் லெக் கிட்ட. ஒரே ஒரு ரன்னுங்க. ஓ, ரிவர்ஸில் அடிக்கிறதுக்கான முயற்சி. ஸ்டெம்போட டாப்ல தூக்கி இருக்குங்க. நல்ல பால். என்னங்க அவுட்டு. பேக் டு பேக் விக்கெட்ஸ். சம்பிச்சு போயிட்டாங்க. என்னையும் சேர்த்து சம்பிச்சு போயிட்டாங்க. என்ன ஆச்சுன்னு ஒரு நிமிஷம் டக்குன்னு புரியல. ஹேட்ரிக்கா? ஹேட்ரிக்குங்க. 3 பால்ல 3 விக்கெட். வாழ்த்துக்கள் ஐயா.
துளசி என்னமா போட்டு கொடுத்துருக்காருங்க இங்க பவுலிங். ஏப்பா எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ மேட்ச்சில் இந்த மாதிரி ஒரு ரெக்கார்டு இருக்குன்னு தெரியல. முதல் இன்னிங்ஸ்லேயும் ஒரு ஹேட்ரிக்கு, ரெண்டாவது இன்னிங்ஸ்லேயும் ஒரு ஹேட்ரிக்கு அப்படின்னு ஹிஸ்ட்ரி புக்கே புரட்டி எடுக்கணும். ஐயா கின்னஸ் ரெக்கார்டு எங்கேயா வந்து புக்குலாம் இருந்துச்சுன்னா கின்னஸ் ரெக்கார்ட்லேருந்து எதாவது வராங்கன்னா ஃபஸ்ட்டு இதை எடுக்க சொல்லுங்க ஐயா. எப்பா 2 இன்னிங்ஸ்லேயுமே ஒரு ஹேட்ரிக் பார்த்துட்டோம் இந்த மேட்ச்சில். பேக்ஃபுட்டில் டிஃபென்ஸு டாட் பாலோட ஓவரும் முடியுது. அண்ட் 17க்கு 3ங்க 2 ஓவர் முடிவில். பதினாலு ரன்னு 18 பால்ல ஒரு ஹேட்ரிக். ஜியான் bowling உள்ள முதல் பால். இன்னொரு லோ ஸ்கோர் என்கவுண்டர் பார்க்க போறோமா. ஒரு சைட் ட்ரிபிள் எஸ் டீம் ஸ்டார் ஆஃப் இந்தியா செம்பாக்கம், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா லக்கி ஸ்டார்ஸ் கிரிக்கெட் கிளப் மேலக்கோட்டை இணையூர். சூப்பர் பாலுங்க, இன்னொரு டாட் பாலு. எஸ் டாட் பால் மேலே டாட் பால் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கோம். 13 ரன்னு 16 பால்ல ஈஸியாக கொடுக்க மாட்டாங்க இங்கே பவுலிங் டீம் லக்கி ஸ்டார்ஸ் கிரிக்கெட் கிளப். ஷாட்டு 6 அடிச்சு பேட்ஸ்மேனோட லுக்கிலே தெரிஞ்சு போச்சு. ஒரு ஹியூஜ் அடிங்க விக்கெட் மண்டைக்கு மேலே. சிங்கிளுங்க. எஸ் ஒரு ரன் வந்திருக்கேன். அந்த 6 தாங்க இப்போ ஒப்பாடான்னு இருக்கும் ஸ்டார் ஆஃப் இந்தியாவுக்கு செம்பாக்கம் டீம்லேருந்து. சீரியஸாக சூப்பராகவே பவுலிங் போட்டிருக்கீங்க லக்கி ஸ்டார்ஸ் கிரிக்கெட் கிளப். ஆறு ரன் இப்போதைக்கு 14 பால்ல. ஆஹா எனக்கு அடிக்கிறதுக்கான முயற்சி, பட் ஸ்ட்ரைட் இந்த விக்கெட் கீப்பர் அண்ட் ரன் எதுவும் இல்லை. டாட் பால். சங்கமாம் சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? சாப்பிட்டாச்சா? சொல்லுங்க ஆகாஷ். எவ்வளோ வாட்டி எவ்வளோ மேட்ச்சில் இதை நம்ம பார்த்துருப்போம். ஆமாங்க. ஸோ இன்றைக்கும் அதே போல் ஒரு டிஃபெண்ட் கிடைக்குமா? இல்லை அதோ இன்னொரு 6 வந்துடுச்சு. சங்கமாம் அந்த விஷயம் இல்லை. 6ஓட ஸ்டார் ஆஃப் இந்தியா செம்பாக்கம் வின் பண்ணுறாங்க. ஆனால் எஸ் அந்த 6ஓட மேட்சும் முடிவுக்கு வருது. பட் விஷயம் அது இல்லை சங்கமாம்சே. முதல் இன்னிங்ஸ்லேயும் ஒரு ஹேட்ரிக்கு, ரெண்டாவது இன்னிங்ஸ்லேயும் ஒரு ஹேட்ரிக்கு. ஓ சூப்பர். இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு கின்னஸ் ரெக்கார்டுன்னு நினைக்கிறேன். எந்த ஒரு கிரிக்கெட்லையுமே நடந்து நான் வந்து பார்த்ததே இல்லை. எனக்கு ஞாபகம் வருது. நீங்கள் தான் 1858லேருந்து மேட்சஸ் ஆடிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இல்லைங்க, அப்படி எதுவும் இது வரைக்கும் ரெஜிஸ்டர் ஆனதே கிடையாது. ஒரே மேட்ச்சில் 2